வரலாம் வந்து எதிர்பார்க்கிற தலைப்பு தொடர்பான ஒரு தெளிவை உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். அதை நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றதுக்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த வகையில தான் இந்த ரெக்கார்டிங்கை நான் செய்யறேன். ஒண்ணு இதை வந்து ஒரு ஜூம் கிளாஸா செஞ்சா கூட எல்லாருக்குமே இதுல பங்கு பற்ற இயலாத வாய்ப்பு. ரெண்டாவது, அடிக்கடி ஜூம் கிளாஸ் செய்யற நேரம் வார பிரச்சனைகள், புலகள் எல்லாரும் வாரதில்ல, கவரேஜ் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால நானே இந்த ரெக்கார்டிங்கை செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பை அல்லது இந்த செஷனை முடிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு திருப்தி வரும், ஒரு நம்பிக்கை வரும். இன்ஷா அல்லாஹ் இந்தந்த தலைப்புகளை நாங்க ரெடி பண்ணலாம். எல்லாத்துக்கும் முன்னால ஒண்ணு சொல்றேன், இது எல்லாமே எனக்கு டிபார்ட்மெண்டோட தொடர்பு இருக்குது அல்லது பரீட்சை கேள்விகள் தயாரிக்கிற ஆக்களோட தொடர்பு இருக்குது என்று நீ நினைக்கிறதா இருந்தா அது போய் சரியா. நான் 20 வருஷமா படிப்பிக்கிற அனுபவத்துல இந்தந்த கேள்விகள் அல்லது இந்தந்த தலைப்புகள் எக்ஸாமுக்கு வரலாம் என்று நான் ஊகித்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்வேன். சில நேரம் இந்த தலைப்புகள் வரலாம், சில நேரம் வராம போகலாம். ஆனா அடிக்கடி நாங்க பாக்குறதுல போன வருஷம் சாய்ஸ் பண்ணதுல 87 மார்க்ஸுக்கு, அதாவது 54% கேள்விகள் வந்துச்சு. அதுக்கு முதல் எனக்கு ஞாபகம் 74 மார்க்ஸுக்கு கேள்விகள் வந்தது. அதுக்கு 61 மார்க்ஸுக்கு கேள்விகள் வந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த முறை சாய்ஸ் பண்றதுலயும் கேள்விகள் வரலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறது கேள்வி அல்ல, சரி, அந்த பாடத்தோடு தொடர்பான தலைப்புகள். எந்த தலைப்புகள்ல நீங்க ரெடி ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். கடைசி நேரத்துல கொஞ்சம் பேர் தடமாறி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுறாங்க, சார் நான் இதுவரைக்கும் கைடே தொடரல, இன்றைக்கு தான் தொட போறேன், எனக்கு எடுக்க இயலுமா, எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆக இயலுமான்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் பேர் இப்பதான் படிக்கிறதுக்கு ஞானம் பிறந்தீங்க. அப்படியான ஆட்களுக்கு எல்லாம் எங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த தலைப்புகளை கூட படிக்கணும், சார் எனக்கு நேரம் இல்லை, 1.5 மாசம் இருக்குது, இதுக்குள்ள நான் எந்த தலைப்புகளை கூட போக்கஸ் பண்ணணும் கேட்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்யறேன். ஆகவே இது என்ன வேத வாக்கல்ல, எனக்கு வகி இறங்கியதும் இல்லை, நான் அனுபவத்தில் எடுத்த விஷயம். ஆகவே இதுதான் 100க்கு 100% வரும் என்று நீங்க நம்புறது உங்களோட மடத்தனம், சரியா. ஆகவே இவைகளை கூட கவனம் செலுத்தலாம், இந்த பகுதியை கூட நாங்க போக்கஸ் பண்ணி படிக்கலாம் என்ற விஷயம் என் அனுபவத்துல நான் தாரது. அதை நீங்க பெற்றுக்கொள். ஓகே, இத மட்டும் நீங்க படிச்சுட்டு நிறைய தெரியும் எங்களுக்கு இல்லையா. கடைசியில எக்ஸாமுக்கு எதிர்பார்த்தது வராட்டி, சார் படித்தந்தது சாய்ஸ் ஒண்ணுமே வரலன்னு விமர்சிக்கிற ஆக்களும் நீக்கிறாங்க. அதனாலதான் நான் ஃபெஸ்டுக்கே சொல்லிட்டேன், இப்படியான ஒரு விஷயத்த நீங்க கவனம் செலுத்துங்க. என்கிட்ட ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரைக்கும் கிளாஸ் வந்த புள்ளைகளுக்கு எந்த தலைப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க செய்வாங்க. ஆனா இடையில வந்தாக்கள் அல்லது கடைசியில இருக்கிற ஆக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பை பண்றது நல்லன்னு நினைக்கிறேன். ஆகவே புள்ளைகள் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க வரோம், சரியா. பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படும் வினா பகுதிகள் தொடர்பான பகுப்பாய்வு செயலாமல் ஒரு அனலைசிங் ஒர்க் ஷாப் அல்ல ஒரு அனலைசிங் ஒரு செமினார் மாதிரி நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, சரியா. ஆகவே கொஞ்சம் அவதானிங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆயிக்கும். நான் அதை 20 வருஷம் பாடத்தோட இருந்ததால வாழ்ந்ததால எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விகள் வரலாம் என்று நான் ஊகிக்கிறேன், அவ்வளவுதான், சரியா. ரைட், இப்ப நாங்க வருவோம். இதுல என்ன கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முடிய இன்ஷா அல்லாஹ் 10ஆம் மாசம் நடுவுல அல்லது இறுதி பகுதியில ஃபைனல் ஜூம் செமினார் ஒன்று நான் வளமையா வைக்கிறது, சரியா. அந்த செமினார்ல நான் ஒரு 4 மாடல் பேப்பர் பார்ட் 2க்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். சாய்ஸ் பண்ணின கேள்வி, இதுல இருந்து நான் தயாரிச்ச கேள்விகள். அந்த நான் போன முறை அந்த அப்படி தெரிவு செஞ்சதுல தான் புலகள் 84 மார்க்ஸுக்கு கேள்வி வந்துச்சு, சரியா. ஓகே, அப்ப நான் இங்க அவதானிப்பு நீங்க. அப்ப இதுவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு
இதுல இருந்து நான் ஃபைனலா ஒரு செமினார் ஒன்று வைப்பேன். சரியா? முடிஞ்சா நீங்க அதுக்கு வர பாருங்க. அந்த செமினார்ல டியூட் கொடுப்பேன், எல்லாம் நடக்கும். ஓகே. அது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு செமினாரா தான் நீங்க. ரைட். இது உங்களுக்கு ஃப்ரீயா நான் செய்வேன். ரைட். இதுல நாங்க முதலாவது பார்க்கும் புள்ளகள் 24ஆம் ஆண்டு லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின்ஸ். சரியா? 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு கட்டாயம் ஒவ்வொரு புள்ளகளோட கையிலையும் லாஸ்ட் இயர் நடந்த பேப்பர் இருக்கணும். அந்த கேள்விகள் மனசுல ஓடும். ஆகவே தான் அதை கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். சரியா புள்ளகள்? ரைட். இதுல முதலாவது கொஸ்டின் நல்ல அவதானிங்க புள்ளகள். 2024ஆம் ஆண்டு வந்த முதலாவது கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கு தெரியும் முதலாவது பிரிவு வந்து 4 உடையும். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். இது ஆன்மீக வாழ்வோடு தொடர்பான ஒரு கேள்வி இல்லையா? தௌபா தௌபாண்டா என்ன ஆண்டு ஒரு பத விளக்கம் கேட்டு வந்துச்சு. நான் ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். 2வது தௌபாவின் நிபந்தனை நோட் பண்ணிக்கொள்ளுங்க புள்ளகள். சரியா? 4 மார்க்ஸ். 3வது ஈமான் அமல் அஹ்லாக்கு இடையிலான தொடர்பை விளக்கப்படுத்தி கேள்வி. 4வது ஆன்மீக வாழ்வுக்கு தடையான விடயம். சரியா? இந்த 8 மார்க்ஸ். இந்த பகுதி வந்து போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ஒன்றுமே ஆன்மீக பகுதியில 6வது யூனிட்ல கேள்வியே வரல. அப்ப போன முறை நிறைய சேர்மார்கள் நான் உட்பட சாய்ஸ் பண்ணி இருந்தேன் ஆன்மீக வாழ்வுல 20 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். சரியா? அந்த வகையில ஈமான் அமல் அஹ்லாக்க விட்டாலும் மொத்த 3ம் ஆன்மீக வாழ்வோடு தொடர்பான 14 மார்க்ஸுக்கு வந்தீங்க. அதனால நான் இந்த முறை புள்ளகள் சரியா ஆன்மீக வாழ்வு நீங்க பெரிய அளவுல போக்கஸ் பண்ண தேவையில்ல, வராது. சரி, இன்ஷா அல்லாஹ். இதுல தசவுஃப் கலை என்று சம்பந்தப்பட்ட தலைப்பு மட்டும் வரலாம். சரியா? சூஃபித்துவம் என்ற ஒரு பகுதிக்கு வந்தா அது வரும். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இது ஃபர்ஸ்ட் கேள்வி. சரிதானமா? ரைட். இப்போ நாங்க பார்க்க போற 2வது கேள்வியை பாருங்க. 2வது கொஸ்டின் உங்களோட பாஸ் பேப்பர்ஸ்ல வந்த போலி ஹதீஸ், அதாவது ஹதீஸ் கலையோடு தொடர்பான ஒரு கேள்வியோட துணை மூலாதாரம், அதாவது 3வது யூனிட்டையும் 4வது யூனிட்டையும் டச் பண்ணி தான் எடுத்துக்கிறான். சரியா? மௌலுவான ஹதீஸ்கள்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? 2 மார்க்ஸ். 2வது மக்பூல் மருதூத் வேறுபாடுகள், அது ஒரு கேள்வி. சரியா? 3வது போலி ஹதீஸ் தோன்றியமைக்கான 3 காரணங்கள், அதை விளக்கப்படுத்தணும். 4வது இஜ்மா சட்ட மூலாதாரத்துக்கான ஆதாரம். இதுல எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா இதுல உள்ள பாருங்க, இதுல உள்ள இந்த கேள்வியும் இந்த கேள்வியும் சரியா, இந்த கேள்வி வந்து ஹதீஸோடு தொடர்பான கேள்வி. சரியா? அதே போல இது வந்து துணை மூலாதாரத்தோடு தொடர்பான கேள்வி அப்படின்னு சொன்னா இது வந்து 3வது யூனிட், இது 4வது யூனிட் எடுத்துக்கிறான். சரிதானே? பாருங்க, ஹதீஸும் ஷுவ பண்ணது என்ன, ஹதீஸ்லயும் பெரிய எவ்வளவு கேள்விகள் ஹதீஸ்ல அடிக்கடி வாரது, கொஞ்சம் ஷுவ பண்ண தலைப்பு. ஹதீஸ்ல பாருங்க 6 நாளும் 12 மார்க்ஸுக்கு கேள்வி வந்துச்சு. சரியா? ரைட். ஓகே. அப்ப துணை மூலாதாரங்கள்ல இஜுமா பத்தி ஒரு கேள்வி வந்து மைண்ட்ல போட்டு கொடுக்கும். அப்ப இஜுமா பத்தி பெரிய அளவுல நீங்க பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அதே போல போலி ஹதீஸ் சம்பந்தமான விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நான் உங்களுக்கு கடைசியை போடுவேன், எந்த தலைப்பை பார்க்கணும் எந்த தலைப்பை பார்க்க தேவையில்ல. சரியா? உங்களோட படிக்கிறத உங்களோட ரிசல்ட்ஸை தீர்மானிக்கிற ஒரு ஒரு செயலமர்வு தான் இது. உன்னிப்பா அவதானிச்சுக்கணும். சரியா போல? ரைட். இப்ப 2ஆம் தலைப்பு நாங்க பார்த்துட்டோம். 1ஆம் தலைப்புல ஆன்மீக வாழ்வு, அதே போல அதுல ஈமான் அமல் அஹ்லாக்குன்னு 2வது யூனிட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் வந்திருக்குது. 2ஆம் பாடத்துல 2வது கேள்வியில வந்து ஹதீஸ் கலை இஜுமாலையும் ஒரு கேள்வி வந்தீங்க, ஞாபகப்படுத்தும். சரியா? ரைட். இப்ப நாங்க போற புள்ளகள் 3வது கேள்விக்கு போறோம். சரியா? 3வது கேள்வி வந்து முனாக்கஹாத்தோடு தொடர்பான உணவு உடை வீடு திருமண வாழ்க்கையோடு தொடர்பான ஒரு பகுதி தான் இது. சரியா? உணவு உட்கொள்வதன் நோக்கம் 2 மார்க்ஸ், ஆடை அணிதலின் நோக்கம் 4 மார்க்ஸ், உண்பதற்கு தடுக்கப்பட்ட மாமிச உணவுகள் 6 மார்க்ஸ், திருமணத்தின் நோக்கம் 8 மார்க்ஸ். சரியா? இது அப்படியே முனாக்கஹாத்தோடு டச் பண்ற ஒரு பகுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு உணவு, சரியா, உணவு என்ற தலைப்பு, உடை என்ற தலைப்பு, வீடு என்ற தலைப்பு இருக்குது. இதுல மாறி மாறி ஏதாவது ஒன்னாவது வரும். சரியா?
அது இப்ப இதுல வராது ஆடை, இந்த வீடு சம்பந்தமான டாபிக் தான் வரல. தனியா வீடு சம்பந்தமா தனியா 20 மார்க்ஸுக்கே கேள்வி இருக்கலாம். சரியா புலகள்? அப்ப நீங்க கூட போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தலைப்பு தான் வீடு சம்பந்தமான விஷயம். உணவு நிறைய வந்துருச்சு. சரியா? ஆடை சம்பந்தமாவும் சில நேரம் வரலாம். ஆனா உணவு நீங்க பார்க்க தேவையில்ல. சரியா? உணவு சம்பந்தமான பெரிய, அதாவது 8 மார்க்ஸுக்கு கேள்வி வந்துச்சு. ரைட்? அதே போல திருமணத்துக்கு நோக்கம் சம்பந்தமான ஒரு பகுதியை ஞாபகப்படுத்திக்கணும். நிஜமா ஒரு சட்ட மூலாதாரம் என்பதற்கான ஆதாரம் திருமணத்தின் நோக்கம்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதே போல போலி ஹதீஸ் உருவானமைக்கான காரணம் 8 மார்க்ஸ்லயே சொல்றோம். சரியா? ரைட். ஒரு எல்லாம் ஞாபகத்தில் நிக்கணும் அல்லது மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நீங்க ஊண்டி படிக்க வேண்டிய இன்னொரு தலைப்பு தான் புலகள் வீடு. இதை தனியா எடுத்துக்கொண்டு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம், அடுத்த டாபிக் போறோம் புலகள். 4வது கேள்வி 10 மார்க்ஸுக்குள்ள கேள்வி இல்லையா? மஸ்ஜிதின் பணிகள் நான் ஷோர்ட்டா போட்டிக்கிறேன். சமூக உருவாக்கத்துல மஸ்ஜிதுல பணி அந்த மாதிரி வரும். சரியா? மறுமை நாளின் அவசியம். அப்ப மஸ்ஜிதுடைய பணி எது சமூக வாழ்வோட 8வது டாபிக் அல்லது 9வது டாபிக் தான் சமூக வாழ்வு. அதுல இந்த ஒரு கேள்வி செகண்ட் இயர்ல மறுமை நாள் ஃபர்ஸ்ட் இயர். சரி, இப்ப கொஞ்சம் அப்படி குழப்பி கேள்வி எடுக்கிறாங்க, நாங்க பயப்பட தேவையில்லை. ஓகே, அப்ப மஸ்ஜித் சமூக வாழ்வோட மஸ்ஜித் பணிகள் தான் வந்தீங்க. சரியா? அப்ப ஏனைய பகுதியிலேக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறுமை நாள் சம்பந்தமா அவருடைய அவசியம், மறுமை நாளின் அவசியம் நீங்க ஞாபகப்படுத்தணும். சரியா? அப்ப அந்த கூட மார்க்ஸ் வர கேள்விகள் போலி ஹதீஸ் உருவாக்கம், இஜ்மா ஒரு சட்ட மூலாதாரம் என்பதற்கான ஆதாரம், மறுமை நாளின் அவசியம், மஸ்ஜிதின் பணிகள். அதே போல மேல பார்த்த நாங்க ஒரு தலைப்பு தான் திருமணத்தின நோக்கம். அதை மட்டும் தனி எடுத்துருங்க. ஒரு பேப்பர்ல சைட்ல எழுதி கொள்ளுங்க. திருமணத்தின நோக்கம் 8 மார்க்ஸ் தானே, அதை நீங்க பார்க்கவே தேவையில்லை. திருமணத்தின நோக்கம். சரியா? அதே போல போலி ஹதீஸ் உருவாக்கம், அதே போல இஜ்மா ஒரு சட்ட மூலாதாரம் என்பதற்கான ஆதாரம். சரியா? ரைட். அதே போல மறுமை நாள் அவசியம், அதை தனியா எழுதி கொள்ளுங்க. இதுகள் நீங்க பார்க்க தேவையில்லை சொல்லி எழுதி கொள்ளுங்க. ரைட். அப்ப எதை பார்க்கணும் என்றது உங்களுக்கு வரும். ரைட். ஓகே. ஏன்னா கடைசி நேரத்துல நிறைய பேருக்கு குழப்பம். சார் நான் தொடவே இல்லை, படிக்கவே இல்லை, எனக்கு பாஸ் ஆகலுமா சார், எனக்கு பிஎட் கேளுமா, நிறைய பேர் கேட்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் ஒரு கைட்லைனா இதை நான் தான். சரியா? நான் நினைக்கல இப்படி ஒரு செமினார் ஒன்றை ஃப்ரீயா ஸ்ரீலங்கால இருக்கிற டீச்சர்ஸ் மால் செய்ய மாட்டான். சரியா? இது பேமெண்ட்டுக்குள்ள விஷயம். இதை ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு இது செய்யறது. நீங்க ரிசல்ட்ஸ் எடுக்கணும் என்ற ஒரே நோக்கம் தான். எல்லாரும் பாஸ் ஆகினா எங்களுக்கு சந்தோஷம். சரியாமா? ரைட். அடுத்து நாங்க பார்ப்போம் 5வது கொஸ்டினுக்கு வரோம். சரியா? தலாக்கோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுவும் முனாக்கஹா. சரியா? அப்ப தலாக்கின் 2 வகைகள், தலாக்கு ரஜை, தலாக்குல் பாயின். 10 மார்க்ஸ். பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒவ்வொரு பிள்ளையும் தன் உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 10. லேசான கேள்வி. இது முனாக்கஹா. இது 2 முனாக்கஹா. மேல திருமணத்தின் நோக்கமும் முனாக்கஹா. அப்ப 10, 20, 30 மார்க்ஸுக்கு முனாக்கஹாத்துல கேள்வி வந்திருக்குது என்னதான் மைண்ட்ல போட்டு. சரியாமா? ராய். அடுத்தது 6வது கேள்வி, இஜ்திஹாதின் வாயில் மூடப்பட்டதால் ஏற்பட்ட விளைவுகள். சரியா? அல் குர்ஆன் மொழி ரீதியான விஞ்ஞான ரீதியான அற்புதம். ஓகே, அப்ப இஜ்திஹாதோட டச் பண்ணி ஒரு நார்மல் கேள்வி வரும். வாயில் மூடப்பட்டதால் வந்த விளைவுகள் 5 எழுதி விளக்கம் எழுதும். குர்ஆன் மொழி. அப்ப நீங்க நல்லா பாத்துக்கோங்க, இஜ்திஹாதெல்லாம் மிஸ் பண்ணலாம். இஜ்திஹாதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். வந்த தலைப்பு விட்டுட்டு ரெடி ஆகும். சரியா? அப்ப வந்த தலைப்பு நீங்க ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நான் இப்ப சொன்னதை வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி விட்டா உங்களுக்கு லேஸ் ஆயிட்டு. குர்ஆன் மொழி ரீதியான விஞ்ஞான ரீதியான அற்புதம். 2 அற்புதங்கள் தான் கேட்டிக்கிறாங்க. 10 மார்க்ஸ். சரியா? ஈஸியா எழுதலாம். ரைட். அதே போல நாங்க 7வது தலைப்புக்கு வரோம். சரியா? இஸ்லாமிய தண்டனைகள் நியாயமானது. இது சமூக வாழ்வோடு தொடர்பான ஒரு கேள்வி. 9வது யூனிட். சரியா? அதே போல போதைப் பொருள் பாவனை. இது உண்மையிலேயே பழைய சிலபஸ்ல இஸ்லாமிய தண்டனையோடு சம்பந்தமான ஒரு பகுதி. அந்த நோட்ஸை நீக்கிட்டாங்க. ஆனா எக்ஸாமுக்கு இப்படி ஒரு கேள்வி போட்டிக்கிறாங்க. ஜென்ரலா தெரியணும் என்று சொல்லியோ என்னமோ தெரியும். சரியா? சில கேள்விகள் அப்படி வரும் தானே, பொதுவா வரும். இது சும்மா போதைப் பொருள் பாவனையை தடுக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லிக்குதுன்னு ஒரு கேள்வி. சரியாமா? அது கஷ்டம் இல்லை, சும்மா எழுதலாம். குர்ஆன் எச்சரிக்குது, ஹதீஸ் எச்சரிக்குதுன்னு எழுதலாம். ஓகே, இது ஜென்ரலான ஒரு கேள்வி. அப்ப சமூக வாழ்வோட டச் பண்ணியும்
கேள்வி வந்திக்குது மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. இஸ்லாமிய தண்டனை சம்பந்தமான பகுதியும் மஸ்ஜிதுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் 2 சரியா? ரைட். மெதுவா அழகா பாத்துக்கலுங்க. அடுத்ததுமா சிறுகுறிப்பு கேள்வி. உங்களுக்கு தெரியும் 8வது கேள்வி வந்து 5 மார்க்ஸுக்குரிய சிறுகுறிப்பு கேள்வி நாளை எழுதணும். குர்ஆன் சிறிது சிறிதாக அருளப்பட்டமைக்கான காரணம். அப்ப குர்ஆனோட டச் பண்ணி குர்ஆனுடைய ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு அறிவியல் அற்புதம், மொழி ரீதியான அற்புதம். இங்க வருவது குர்ஆன் சிறிது சிறிதாக அருளப்பட்டமைக்கான காரணம். குர்ஆனோட டச் பண்ணியும் ஹதீஸோட டச் பண்ணியும் கேள்வி நிறைய வந்துச்சு. ரைட். கைத்தொழில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வியாபார கொடுக்கல் வாங்கல்ல அடிக்கடி பெரிய கேள்விகள் நிறைய வார நேரம் இந்த முறை அந்த தலைப்பை நீக்கிட்டு ஆன்மீக வாழ்வுல பெரிய கேள்வி போட்டாங்க. வியாபார கொடுக்கல் வாங்கல்ல 5 மார்க்ஸுக்கு மட்டும்தான் வந்தீங்க. ஆகவே நீங்க கூட போக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு தலைப்பு நான் அடிக்கடி ஜூம்ல இந்த குரூப்ல சொல்லிட்டே இருக்கிறேன். முஆமலாத்த ஃபுல்லா படிங்க, முஆமலாத்த ஃபுல்லா படிங்க. அதுல சொல்லிட்டா கேள்வி வரும். ஆகவே இப்பவே நீங்க மைண்ட்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வீடு என்றது முக்கியமான தலைப்பு நான் படிச்சே ஆகும். முஆமலாத் வியாபார கொடுக்கல் வாங்கல் முக்கியமான தலைப்பு நான் படிச்சே ஆகும். சரியாமா? அதான் மார்க் பண்ணிக்கொள்ளும். இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம். இலங்கை முஸ்லிம் வரலாறு ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்குது. அதனால அதை மிஸ் பண்ண வேணாம். ஹஜ்ஜின் லௌகிக பயன். இபாதத் என்ற பாடத்துல ஹஜ்ஜில லௌகிக பயன்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறான். சரியா? அப்ப கொஞ்சம் கவனிக்கணும். இபாதத் 5வது யூனிட்லயும் பெருசா கேள்வி எடுத்து இல்ல. இந்த முறை அதுலயும் கூட நாங்க டார்கெட் பண்ணோம். ஓகே. அப்ப இதுதான் உங்களுக்கு ஃபைனலா போன வருஷம் வந்த எக்ஸாம் பேப்பர்ல கேள்விகள். அதை நீங்க மைண்ட்ல போடுங்க. முதலாவது சரிதானே? இப்ப கிளியர் தானே? நீங்க அப்படியே சொல்லிட்டு வந்தாலும் பரவாயில்லை. அப்ப முதலாவது வந்து எதோட சம்பந்தப்பட்டு வந்துச்சு? முதலாவது கேள்வி ஞாபகப்படுத்துங்க. முதலாவது கேள்வி வந்து ஆன்மீக வாழ்வோட டச் பண்ண ஒரு கேள்வி இல்லையா? ஆன்மீக வாழ்வு வந்துச்சு, ஹதீஸ் வந்துச்சு, உணவுடை வீடு உணவு உடை சம்பந்தமான பகுதி வந்துச்சு, மஸ்ஜிதுடைய பங்கு வந்துச்சு, இஜ்மா பத்தி கேட்டு வந்துச்சு. சரியா? அதே போல இஜ்திஹாதுடைய கதவு மூடப்பட்டது கேட்டு வந்துச்சு. மஸ்ஜிதுடைய பங்கு, குற்றம், இஸ்லாமிய தண்டனைகள், அதே போல போதைப் பொருள் சம்பந்தமான விஷயம். அப்படி டக்குன்னு வரும். நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க புலகள், நானே செஞ்சு வச்சுக்கிறேன். உங்களோட சிஆர் கோப்பியில அந்த எக்ஸாம் பேப்பரை 2024வது எக்ஸாம் பேப்பரை கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கணும். இந்த சைட்ல ஒட்டிக்கணும். சரியா? அது ஒரே கண்ணுக்கு வரணும். அதை நீங்க பார்க்கணும். சரியா? அதை கட்டாயம் செய்யுங்க படிக்கிறார்கள். நானே அதை வச்சுதான் நிறைய வேலை செய்யறேன். ஓகே. இப்ப நாங்க முதல் செஷனான போன வருஷம் வந்த கேள்விகள் சம்பந்தமான தெளிவை அடைஞ்சிட்டோம். ஓகே. இனி நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். சரியா புலகள்? ரைட். இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். கொஞ்சம் அவதானிங்க. இதுலயும் நான் சாய்ஸ் பண்ணது இருக்குது. பின்னாலே இருக்குது. இது இப்ப நீங்க நோட் எடுக்க வேண்டிய பகுதி வந்துச்சு. 2023 இது நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது யூனிட் 2. 2வது யூனிட் தானே? 2வது யூனிட் வந்து ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்கள், ஈமான் அமல் அஹ்லாக், அதே போல அக்கீதா. 3 விஷயம் இருக்குது. அந்த 2வது யூனிட்ல வந்த 2023ல வந்த கேள்விகள் என்ன, 2024ல வந்த கேள்வி என்ன, 2025ல எதை படிக்கணும். சரியா? நான் இதுல நிறைய போட்டிக்கிறேன். கொஞ்சம் அதுல இருந்து நாங்க வடிச்சு எடுக்கணும். சரியா? மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க இப்ப இதை நீங்க கட்டாயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 2023ல ஆதம் சுஜூது யாருக்கு சுஜூது செஞ்சது, அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரம், தௌஹீதோடு தொடர்பான கேள்வி, கலா கதரை கேட்டுக்குது, கத்துக்கும் நுபுவா இறுதி நபித்துவத்தை கேட்டுக்குது. இதனாலதான் மறுமை நாள் இங்க வந்துச்சு. மறுமை நாள் வந்தா நபித்துவம் வராது. நபித்துவம் வந்தா மறுமை நாள் மாறி மாறி தான் வருது. ஆகவே அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நபித்துவத்தை எதிர்பார்க்கலாம். மறுமை நாளையும் போடலாம். இது அதை விட்டுட்டு ஈமான் அமல் அஹ்லாக் மறுமை அவசியம் என்பதற்கான நியாயம் இது நாங்க பார்த்தோம். சரியா? இப்ப நாங்க 25க்கு ரெடி ஆகணும்னு போட்டிக்கிற புள்ளைகள் மறுமை. சரியா? மறுமையில ஒரு கேள்வித்தான வந்திக்குது. மறுமை அவசியம் மட்டும் மறுமையில நிகழ்வுகள், அடையாளம், மறுமை வருவதற்கான அது மாதிரி நிறைய தானே அவைகள் சம்பந்தமா நீங்க கொஞ்சம் கூட படிங்க. அதே மாதிரி ஒண்ணு போட்டிக்கிறேன், வஹ்தத்துல் வுஜூத் அகீதாவுக்கு முரணான கொள்கைகள்ல ஷியாக்கள் பத்தியும் முகத்தசிலாக்கள் பத்தியும் 22ல வந்துச்சு எனக்கு ஞாபகம். ஆகவே அதை விட்டுட்டு வஹ்தத்துல் வுஜூதும் ஹவாரிஜிகளை நீங்க பாருங்க. சரியா? கொஞ்சம் பெருசாக்கி போடுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. வஹ்தத்துல் வுஜூத் ஹவாரிஜ். அடுத்தது
முகத்தசிலாவையும் போட்டிக்கிறேன்னா இதுல இருந்து நாங்க மறுக்க தட்டலாம், எல்லாத்தையும் போட்டிக்கிறோம் தட்டலாம். ஹிதாயத் பெற விசாலத்தின் அவசியம் ஒரு டாபிக் இருக்குது, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க புள்ளகள். ரைட், அடுத்தது தௌஹீதின் வகைகள், ருபூபியா உலூஹி அஸ்மா சிஃபா. தௌஹீதுக்கு எதிரான கொள்கைகள் குஃபுர் ஷிர்க் வித்தத் நிஃபாக் இல்ஹாத். இதுலயும் எங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வழிகட்டலாம். இதுல இது இது நீங்க மார்க் பண்ணிக்கொள்வீங்க. இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் தலைப்ப வழிகட்டுறதுக்குரிய வழியை பார்க்கலாம். சரியா, உதாரணத்துக்கு இதுல கூட நாங்க இது ஓகே மாத்த கொஞ்சம் இருங்க. இந்த மறுமை வாழ்வு, வஹ்தத்துல் வஜூத், ஹவாரிஜ், அதே போல ஹிதாயத் பெறுவதற்கு குஃபுர் ஷிர்க் ரித்தத் நிஃபாக்ல ஏதாவது ஒன்று இது மாதிரி எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். சரியா, அது இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்து எழுதுங்க, எடுத்து வச்சுக்கோங்களேன். இந்த தலைப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சு முடியுங்களேன். மறுமை, வஹ்தத்துல் வஜூத், சரியா, ஹவாரிஜ், முகுதசிலா, ஹிதாயத் பெற ரிசாலத்தின் அவசியம், தௌஹீதின் வகைகள், குஃபுர் ஷிர்க் ரித்தத் நிஃபாக் இல்ஹாத். சரியா, இந்த தலைப்புகளை கொஞ்சம் இதை நீங்க டக்குன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப இந்த தலைப்புகளை நீங்க கூட கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. திருப்பி வேண்டாம் போறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, 25ல வாரது மறுமை, வஹ்தத்துல் வஜூத், ஹவாரிஜ், முகுதசிலா, ஹிதாயத் பெற ரிசாலத்தின் அவசியம், தௌஹீதின் வகை, குஃபுர் ஷிர்க் ரித்தத் நிஃபாக் இல்ஹாத். இதுல உங்களுக்கு வரப்போகுது 20 மார்க்ஸ் அல்லது 30 மார்க்ஸுக்கான கேள்வி தான். சரியா, நான் அதுல இருந்து புறக்கி தந்திக்கிறேன், இதுல இருந்து மறுக்க வடிக்கும். சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது ஸ்டெப் தானே, கேள்வி எல்லாம் பார்த்தோம், வந்த தலைப்பை பார்த்தோம், வராத தலைப்பை போட்டிக்கிறோம், அதுல இருந்து மறுக்க கொஞ்சம் சாய்ஸ் பண்ணுவோம். சரியா, நீங்க இதுகளை எழுதி கொள்ளுங்க. நீங்க இப்ப இது எனக்கு மனசுல பட்டது, சரியா, சில நேரங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லலாம். சரி, இது இல்லாத தலைப்பு இருக்குது, முகமது நபி கடைசி நபி, அதே போல நபிமாருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் ஈக்குது. இனி நான் மனசுல பட்டதை போட்டேன். சரியா, ரைட், ஓகே. இப்ப நாங்க யூனிட் 3 மூணாவது யூனிட்டுக்கு போறோம். சரியா போல, மூணாவது யூனிட் பாருங்க. 2023 குர்ஆன் ஹதீஸ்ல வந்த கேள்வி. நஸ்ரின் வகை, நாசி மன்சூர், ஹதீஸ் தொகுப்பின் நபியின் காலம், ஹதீஸ் தொகுப்பு வந்துச்சு. சரியா, ஹதீஸின் துணை கிளைகள் வந்துச்சு. ஆனா இங்க போலி ஹதீஸ் தான் வந்துச்சு. பாத்தீங்களா, இங்க வந்தது வரல. போலியான ஹதீஸ், மக்பூல் மர்தூத், போலி ஹதீஸ் தோற்றத்துக்கான காரணிகள். சரியா, குர்ஆன் அற்புதம், குர்ஆன் அருளப்பட்ட காரணம். சரியா, சிறிதா அருளப்பட்டதுக்கான காரணம். அப்ப இதுல ஹதீஸ் இங்கே வந்திக்குது, இங்கே வந்திக்குது, குர்ஆன் இங்கே வந்திக்குது, இங்கே வந்திக்குது. இந்த ரெண்டுலயும் வராத இங்கிட்டு போட்டு. சரியா, அப்ப முஹ்கம் முத்தஷாபிஹாத் நீங்க டாக்கட் பண்ணுங்க. சரியா, அல் குர்ஆனின் மைய கருத்து, நான் அடிக்கடி பேசுற ஒரு தலைப்பு தான் அல் குர்ஆனின் மைய கருத்தை கொஞ்சம் ரெடி ஆகுங்க. சரியா புள்ளகள், உலூமுல் குர்ஆன், குர்ஆனிய கலைகள் ஒரு 5 மார்க்ஸுக்கு கேள்வி வரலாம். சரியா, அதே போல அல் குர்ஆனின் அணுகுமுறை அப்படின்னு என்ன, எமது கடமைகள், இது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அல் குர்ஆனின் அணுகுமுறை, ஹதீஸின் வகை, ஹதீஸ் சுன்னா வேறுபாடு, ஹதீஸ் கிரந்தம், சுன்னாவின் முக்கியத்துவத்தையும் எக்ஸ்ட்ரா போட்டிக்கு. சரி, இதுல முக்கியம் இங்க வந்த ஹதீஸோட சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாம வராத கேள்விகளை போடும். சரியா, போட்டு இதை படிங்க, அதுலயும் கொஞ்சம் சுருக்கி எடுக்கணும். சரியா, ஹதீஸ் கிரந்தங்கள், ஏதாவது ஹதீஸ் துறை அறிஞர்கள் இமாம் புகார், இமாம் முஸ்லிம் வரல, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க புள்ளகள். ஓகே, இதுகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க ரெடியாக வேண்டிய தலைப்புகள். இதுல இருந்து நாங்க பொருள் அடுத்த ஸ்டெப்ல இன்னொன்ற வடிச்செடுப்போம். நீங்க இதை எழுதி கொள்ளுங்க அல்லது நீங்களே வடிச்செடுங்க, உங்களுக்கு கைட் தான் எனக்கு பண்ணலாம். சரியா, ரைட். இப்ப நாங்க போறோம் அடுத்த தலைப்பு, 4வது தலைப்பு. சரியா, 4வது தலைப்பை பொறுத்த வரைக்கும் துணை மூலாதாரமும் கருத்து வேறுபாடும் மகாஷிது ஷரியா. சரியா புள்ளகள், துணை மகாஷிது ஷரியா சம்பந்தமான பிரிவுகள் லரூரியா, ஹாஜியா, தஹ்சீனியா 23ல வந்துச்சு. 24ல இஜ்மாட ஆதாரம், இஜ்திஹாத் வாயில் மூடப்பட்டதா ஏற்பட்ட விலை. இது இல்லாம வேற என்னென்ன தலைப்பு 25க்கு வரலாம் புள்ளகள் மார்க் பண்ணி கொள்ளுங்க. முஜ்தஹிதுகளது தகமைகள், முஜ்தஹிதுகளது படித்தரம், முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் முன்தசிப். ரைட், இமாம்கள், ஃபிக்ஹ் துறை இமாம்கள் 4 இமாம்கள் இருக்கிறாங்களே, அவங்களோட பங்களிப்பு பொதுவாகவே கேட்டுவிட்டேன். சரியா, ஃபிக்ஹ் துறையில் 4 இமாம்களின் பங்களிப்பை விளக்குகின்ற 10 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா, துணை மூலாதாரங்கள். ஓகே, அதுல துணை மூலாதாரத்துல இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், உர்ஃப் அப்படி இருக்குது. ரைட், கவாயிதுல் ஃபிக்ஹியா அது கொஞ்சம் நான் போட்டிக்கிறேன். கருத்து வேறுபாடுகளை அது 6வது போட்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா.
போன முறைக்கு முறை அந்த ஓகே. அது முன்னுக்கு வந்துச்சு. ஆனாலும் நான் போட்டிக்கிறேன். சரியா? அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. படிச்சுட்டு டைமிங் தான் படிக்கணும் தானே. ரைட். ஆகவே இது வந்து புலகள் எத்தனாம் தலைப்பு 4வது யூனிட்ல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக்ஸ். நான் இப்ப சொல்றது நார்மலா எடுத்துட்டு போறேன். இதுலேருந்து வடிகட்டலாம். சரியா? ரைட். நீங்க படிக்கிறதுக்கு இந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது புலகள் 5வது போறோம். இபாதா வணக்க வழிபாடோடு தொடர்பான தலைப்பு. அதை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2023ல இஸ்லாத்தின் கடமைகள் 5ஐயும் கேட்டு வந்தீங்க பொதுவா. ஜென்ரலா எழுதணும். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜ பத்தி 3 பக்கத்துக்கு எழுதினா சார். 5 ஹஜ்ஜின் உலக பயன்கள். சரியா? நான் நினைக்கிறேன் அதாவது ஹஜ்ஜுடைய உலக பயன்கள் கேட்டு வந்துச்சு. 5 இல்ல. ஹஜ்ஜுடைய உலக பயன் சிறுகுறிப்புக்கு வந்துச்சு. சிறுகுறிப்புக்கு வந்துச்சு. சரியா? ரைட். அதே போல இன்ஷா அல்லாஹ் இது நான் கொமனா போட்ட இபாதால நாங்க ஃபுல்லா ரெடி ஆகணும். ஜகாத்தும் நோன்பும் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? அதுக்கு பிறகுதான் தொழுக இபாதாக்களின் வகைகள் சம்பந்தமான டாபிக்கு நாங்க போவோம். சரிதானே? அப்ப அத நாங்க கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. ஓகே. ரைட். இபாதால நாங்க கொமனா ரெடி ஆகணும். இபாதால நாங்க கொமனா ரெடி ஆகணும். ரைட். இதுதான் வந்து இது மத்தத நாங்க ரெடி ஆகணும். ரைட். 6வது யூனிட் ஆன்மீக வாழ்வு. பெரும்பாலும் நீங்க ஆன்மீக வாழ்வ ரெடியாக தேவையில்ல. அத பார்க்காட்டி பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். வராதுன்னு. அப்படி வந்தா இன்னொரு தலைப்பு வரலாம். ஏன்ட நினைப்பு சில நேரம் இதுலயும்